பார்க்க போகிறோம்னா ட்ரை ஐஸ் அதோடைய ஒரு பிரிவு தான் நைட்ரஜன் லிக்விட். இது ரெண்டே பற்றி அதை நம்ம பார்க்க போகிறோம். ட்ரை ஐஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CO கேஸு ப்ளஸ் இன்னொரு கெமிக்கலாக செய்யப்படுறது தான் இந்த ட்ரை ஐஸ். இந்த ட்ரை ஐஸ் எப்படி இருக்குன்னா ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கும், ஆனால் காற்றுல வச்சா புகையாகவே போயிடும். காற்றுல வச்சா என்ன செஞ்சிடும், வெளியில் தூக்கி வச்சோம்னா புகையாகவே போயிடும். அது தண்ணியோ எதுவுமே இருக்காது அதில். அதுதான் ட்ரை ஐஸ். இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ட்ரை ஐஸை -18 இருக்கக்கூடிய பொருள், -18 என்ன பொருள் இருக்கும், ஐஸ்கிரீம் -18 இருக்கும். அதே மாதிரி -18 இருக்கக்கூடிய இறைச்சியாக இருக்கணும். நார்மலாக இருக்கக்கூடிய இறைச்சியில் அதை பயன்படுத்த முடியாது. அதாவது ஃப்ரீசரில் வச்சு கல்லாக இருக்கணும். அது -18 அது டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும், அதில் பயன்படுத்த முடியாது. அப்போ தண்ணியாக இருக்கக்கூடிய இறைச்சியில் கொண்டு வச்சோம் அப்படின்னா புகை வர ஆரம்பிச்சிடும், அது செட் ஆகாது. அப்போ -18 இருக்கக்கூடிய பொருள்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் ட்ரை ஐஸ். அது -18 இருந்தால் -22 24 வரைக்கும் அது கொண்டு போகும். ஆனால் 0ல் இருக்கிறது கொண்டு போகாது. இதுதான் அதோட விஷயம். அதே மாதிரி ஒரு தண்ணியில் தூக்கி ஒரு வாட்டர் கேன் இருக்குது, ஒரு வாட்டர் கேனில் அந்த ட்ரை ஐஸை போட்டோம் அப்படின்னா போட்டு மூடிய மூணு டப்புன்னு வெடிச்சிடும், மூடிய எகிரும். அந்தளவுக்கு அந்த கேஸோடைய பவர் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இதை வாயில் போட்டால் என்ன ஆகும்னா நாக்கு பத்து போயிடும், கையில் தொட்டோம் அப்படின்னா கை பத்து போயிடும். அந்தளவுக்கு ஒரு பவரானது தான் இந்த ட்ரை ஐஸ். ஆனால் இதோடைய ஒரு வெளியில் தூக்கி ஒரு கிலோத்துக்கு வெளியே வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா எல்லாமே காற்றுலேயே போயிடும். இதுதான் இதோடைய தன்மை. சரிங்களா? இதை முழுக்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுப்போம். அப்போ அங்கே ஃப்ரீசர் போட முடியாது. அப்போ அந்த மைனஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, 18 டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, பேக் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய பொருள். அது எல்லாம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய கண்ட்ரிஸில் சில்னஸில் போகணும். அப்போ அதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இதுக்கு தான் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் நைட்ரஜன் லிக்விட், அதாவது ட்ரை ஐஸ் லிக்விட்னு நாங்கள் சொல்லுவோம். இதோட பேர் நைட்ரஜன் லிக்விட்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா தண்ணி மாதிரியே இருக்கும் பார்க்க. ஆனால் இது எப்படின்னா தண்ணி மாதிரியே அதுக்குன்னு ஒரு சட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் பாத்திரம் இருக்குது, அதில் வச்சுருப்பாங்க. அதை ஃபுல்லாக க்ளோஸாகவும் இருக்காது, ஓரளவு நார்மல் ஓப்பனாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸாக வெடிச்சிடும், அந்த டேங்க் வெடிச்சிடும். அப்போ அது ஒரு நார்மல் க்ளோஸில் இருக்கும் அந்த டேங்கு. அந்த லிக்விட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாப்கார்ன் இருக்குல்ல, பாப்கார்ன்னா அந்த ரெடிமேட் பாப்கார்ன் இருக்குது, ட்ரையாக இருக்குது பாப்கார்ன். அது அடுத்து பிஸ்கட், இந்த ஓரியோ பிஸ்கட்டு, இந்த மாதிரி நிறைய பிஸ்கட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நிறைய பப்ளிக் பிளேஸில் அதை ஒரு கொஞ்சம் லிக்விட் ஊற்றுனா அப்படின்னாக்கா அந்த பிஸ்கட் -20க்கு வந்துடும். வரும்பொழுது என்ன ஆகுனா அதுக்கு வாயில் வைக்கும் போது புகை ஊதுறாங்க. ஊதும் போது அது ஒரு ஃபன்னுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஜாலிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ஃபுட் கிரேட் அங்கீகரிக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கீகரிக்கல. ஏன்னா இது சும்மா ஒரு வியாபாரத்துக்காக ப்ளஸ் ஒரு ஜாலிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது முழுக்க ஒரு கேடான விஷயம் தான் சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, இது மைனஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருளை உணவாக நம்ம சாப்பிடும்போது அது நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கேஸ் ஃபார்ம் ஆகும் வயிற்றுல. சரிங்களா? நார்மலாகவே எடுத்துமா. அந்த ஹைதராபாத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த லிக்விட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பையன் அவன் ஊற்றினோடனே டக்குனு எடுத்து குடிச்சிட்டான். அந்த பையன் ஊற்றினோடனே படக்குன்னு எடுத்து குடிச்சோன்னு டேரெக்டாக வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. ட்ரை ஐஸ்னா கூட போட்டால் நாக்கு ஃபஸ்ட்டு போக்கும், அதுக்கப்புறம் தொண்டைக்கு போய்க்கு பிறகு தான் இறங்கும். இது என்ன தண்ணி மாதிரி இருந்தனால தூக்கி அப்படியே எடுத்து அடிச்சனால சடக்குன்னு உள்ளே போய் என்ன ஆயிடுச்சுன்னா லன்ஸு நுரையீரல்லாம் உடனே வேப்பராகி. ஏன்னா அது என்ன சொல்கிறது, அது தண்ணியில் நம்ம தோலில் வச்சாலே அது உடனே அந்த தோலை ஹார்டாகிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது புண்ணாக்கிடும்னு சொல்லலாம். ஆனால் உடனே அது மைனஸ் டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது கொஞ்சம் புகையோடு வந்துடும் நம்ம தோலில் வச்சோம் அப்படின்னா. அதே நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது எவ்வளோ ஈரநிலையாக இருக்கும் அது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லிக்விடு போய் நிறையா மாற்றங்கள் பண்ணி இந்த ஓட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி அது உடனே அந்த குழந்தை இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பப்ளிக் பிளேஸில் இப்போ இது முழுக்க இது ஃபுட்டே கிடையாது. இது முழுக்க ஃபுட் கிரேட் இதுக்கு தான் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா ஃபுட்டு இது சாப்பிட்றதுக்காக கொடுக்கல, இது பேக்கிங் மெட்டீரியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதை சில பேர் வியாபார நோக்கத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த பப்ளிக் ஈவெண்ட்டில் போட்டு வியாபாரம் செய்கிறாங்க. இந்த மாதிரி கடைகளை பார்த்தா உடனே ஃபுட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஃபுட் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொருள்கள் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துடாதீங்க. மிகப்பெரிய அபாயம் இது. அபாயம். இன்னொரு இது தாண்டி இன்னொரு விஷயம், நிறைய இடங்கள் ட்ரை ஐஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கல்யாண மண்டபத்தில் எங்கள் இடங்கள்லாம் பேக்கிங் பண்ணி போகும். அந்த மாதிரி இடங்கள் நம்ம குழந்தைங்க ஒரு துண்டு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் அதை வாங்கி கொடுக்காங்க. ஏன்னா அது வாங்கும் போதே கைப்பற்றுரும். சில குழந்தைங்க அதை பற்றி தெரிஞ்ச குழந்தைங்க என்ன செய்யும், வாங்கிட்டு கேனில் அதை வாட்டர்கேனில் போட்டு புகைக்காக விளாண்டுட்டு இருக்கும். இந்த மாதிரி விளையாட்டுகளை முழுமையாக தவிர்த்துக்கிறங்க. இது முழுக்க இதோடைய தன்மையும் இதோட விஷயமும் முழுக்க பேக்கிங்காக மட்டுமே தான் தவிர வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் இந்த ட்ரை ஐஸ் லிக்விட் கிடையாது. இது சாப்பிட்ற பொருள் அல்ல. சரிங்களா? இது சாப்பிட்ற பொருள்னா உயிர் போகக்கூடிய நிபந்தனை ஏற்படும். ட்ரை ஐஸை கையில் எடுத்தோம்னா கைப்பற்று போயிடும். அந்தளவுக்கு ஒரு அபாயமான ஒரு விஷயம் தான் இது. இது கவனமாக இதை பயன்படுத்தணும். இது
தயவு செஞ்சு இது ஃபுட்டுக்கு யாரும் பயன்படுத்திடாதீங்க. பயன்படுத்தினா முற்றிலும் தவறு இது. சரிங்களா? நான் இந்த மாதிரி முக்கிய தகவல், இந்த மாதிரி முக்கிய ஒரு தெளிவான விஷயங்கள் செய்யணும்னா நம்ம யூடியூப் சேனல் இது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே நம்ம போடுவோம். அடுத்து ஃப்ரோசனாக என்ன ஐஸ்கிரீம் என்னன்னு தெளிவான விளக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ட்ரை ஐஸை பார்த்துக்கோங்க.